முதல்ல அவனுக்கு உங்க கூட வர்றதுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். கண்டிப்பா சார், பையனோட விருப்பம் தான் முதல்ல முக்கியம். அப்போ கிறிஷ்கிட்டே கேட்டுடலாமே. கிறிஷிங்க வா. இப்ப நாங்க பேசுனதெல்லாம் கேட்டியா? கேட்ட அங்கிள். உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது அங்கிள். உனக்கு என்ன தோணுதோ அதை நீ சொல். நீ அவங்க கூட போறியா? இல்ல நான் போக மாட்டேன். நான் இங்கே இருக்கேன் அங்கிள். கிரிஷ், உன்னை நாங்க நல்லா பாத்துக்குவோம்ப்பா. உனக்கு பிடிச்சதெல்லாம் நாங்க வாங்கி தருவோம். ஆமாப்பா, உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்கலாம். எனக்கு எதுவும் வேணாம், நான் இங்கே இருக்கேன். தாத்தா, நான் இங்கே இருக்கேன் தாத்தா. டேய், அவங்க தான் உன்னை கூப்பிடுறாங்கல்ல, உனக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அவங்க கூட போ. மாட்டேன், நான் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். நான் போக கிறிஷ், மாட்டேன். டேய், நான் போக மாட்டேன். நான் இவங்க கூட போக மாட்டேன். பாத்தீங்களா அத்தை? அவனுக்கு எதுல விருப்பம் இல்ல. டேய், அவன் சின்ன பையன்டா, அவனுக்கு என்னடா தெரியும்? அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. அவனுக்கு இதெல்லாம் புரியுற வயசு இல்லடா. எதிர்காலத்துல தான் புரியும் நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன்னு. ஜியா, அவன் எதிர்காலத்தை பத்தி நீ யோசிக்கிற. நான் நம்பிட்டேன். அவனுக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு நம்ம அனுப்ப முடியாது. ஆமா மாமா, அதான் அவன் பாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள கேட்காம நம்மளா முடிவெடுக்கிறது தப்புதான். ஏய், அந்த அம்மா போன தடவையே ஏமாத்தி அவனை இங்கே விட்டுட்டு போச்சு. அது திரும்ப எல்லாம் வராது. வருவாங்க அத்தை. அப்படி வரலனாலும் கிறிஷ் இங்கே இருக்கட்டும். என்னடி உன் வீடு மாதிரி நீயே முடிவெடுக்கிற? அந்த பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அதானே, ஆன்டி வீடு பெரிய வீடு. சாரை பார்த்தா கூட நல்லா வெல்டூடு மாதிரி தான் இருக்காரு. அவங்க நல்லா தான் பார்த்துக்க போறாங்க. பேசாம அவனை அனுப்பி வைக்கிற வழியை பாருங்க. நீ ஏன்டா இவ்வளவு துடிக்கிற? உனக்கு என்ன, அடி வாங்குறது நான் தானே. என்னது? பையன் நல்லதுக்கு சொன்னேன். அவனுக்கு என்ன நல்லதுன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். அத்தை, அவனுக்கு விருப்பம் இல்லாம நம்ம எங்கேயும் அனுப்ப முடியாது. உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். புரியுது முத்து. விஜயா, கேட்க சொன்ன, எங்களுக்கும் சரின்னு பட்டுச்சு, வந்து கேட்டோம். ஆனா உன்னையும் மனோஜையும் தவிர இங்க யாருக்குமே விருப்பம் இல்லையே. குறிப்பா அவனுக்கே விருப்பம் இல்லையா ஆண்டி? விருப்பம் இல்லாம அவனை அனுப்பி வச்சா அவன் சந்தோஷமா எப்படி இருப்பான்? மாஸ்டர், மத்தவங்க விருப்பத்தை விட பையனோட விருப்பம் தான் முக்கியம். அவனுக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவனை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறது சரியா இருக்காது. இப்படி ஒரு அழகான குடும்பம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அவன் இங்க இருந்தாதான் சந்தோஷமா இருப்பான்னு எங்களுக்கும் தோணுது. சரியா சொன்னீங்க. சின்ன பிள்ளைகளுக்காக கதை எழுதுற நீங்க அந்த பையனோட மனசை புரிஞ்சுக்கிட்டீங்க. சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். வரேன். வரேன்னு. சரிங்க அத்தை. ஏய், நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசி அவங்க அனுப்பிச்சு வச்சிட்டீங்க. இப்ப அவன் அம்மாவோட அவன் எப்படா போகும்? இது ஆவியா? இல்ல, இறந்து போன அவங்க அம்மாவோட ஆவிக்கு ஒரு நிம்மதி வேண்டாமா? அதுக்கு தான் சொன்னேன். நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, போ. இந்த வீட்டுல நாம சொல்ற நல்லதை யார் கேட்க போறா? என்னவோ பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. கிறிஸோட பாட்டி ஊர்ல இருந்து வரட்டும். அவங்க கிட்ட கேட்காம நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. முதல்ல ஒன்று யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? ஆமாப்பா, அம்மா வர வர புள்ள பிடிக்கிறவங்களோட மோசமா போயிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அவன் இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடணும். சின்ன பையன் கூட பார்க்க மாட்டீங்களாமா? அது சரி, ஒரு சின்ன பையன் எதிர்காலம் பாதிக்கும்னு அம்மாவுக்கு எப்படி யோசிக்க வரும்? சொந்த பையன் விஷயத்திலேயே யோசிச்சது இல்லையே. இந்த பார், கிறிஸ் விஷயத்துல உனக்கு என்ன அக்கறை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இனி அவன் விஷயத்தில் தலையிடாத. என்னவோ பண்ணி தொலைங்க. ஏங்க, காஃபி சூடா இருக்கு, தட்டி விட்டுறாதீங்க, குடிங்க. ஏங்க, உங்க
உங்ககிட்ட தான் சொல்றேன். ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்ன மீனா? என்னாச்சு உங்களுக்கு? நான் பேசுறது கூட கேட்காம அப்படியே என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல ஒருவேளை கிறிஷோட பாட்டி வந்து அவனை கூப்பிட்டு போயிடுவாங்களோ? சொல்லு மீனா, அவன் பாட்டி வந்து அவனை கூப்பிட்டு போயிடுவாங்களா? அவங்க திரும்ப கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தானே விட்டுட்டு போனாங்க. அது இல்லை மீனா, அவங்களே வயசானவங்க. கிறிஷோட அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. பாவம் அம்மா அப்பா இல்லாத பையன் வயசான பாட்டி கூட போய் அவங்களுக்கு எதனா ஆச்சுன்னு வையேன், அப்புறம் கிறிஷோட எதிர்காலம் என்ன ஆகுதுன்னு நினைச்சு பாரு. அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? பாவம், அவனுக்கு யாருமே இல்லை மீனா. இப்போ வேற யாராவது வயசுல சின்னவங்க, கிறிஷோட சித்தி அத்தைன்னு அவனை வந்து கூட்டு போனானா பரவாயில்ல. அவனோட பாட்டிக்கே அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. நமக்கு தெரிஞ்சு எத்தனை தடவை அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. ஏன் நம்மளே கொண்டு போய் எத்தனை தடவை சேர்த்துருக்குறோம். அவங்கள நம்பி கிறிஷை எப்படி அனுப்புறது சொல்லு? அவன் வாழ்க்கை என்னன்னு யோசிச்சு பாரு மீனா. நான் ஓன்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன எதுவுமே பேசாம இருக்க? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. கிறிஷ் அவங்க பேரன், அனுப்ப மாட்டோம்னு நம்ம சொல்ல முடியாதே. விதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். மீனா, விதி மேலாம் பழிய போட்டு நம்ம தப்பிக்க முடியாது மீனா. எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன ஐடியா? நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோமா? எங்க? வர்றியா? இல்லங்க, நான் பூ கட்டணும், கொஞ்சம் வேலை இருக்குங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ கிளம்பு. ஏங்க எங்க போறோம்னு தான் சொல்லுங்களேன். போனா நீயே தெரிஞ்சுக்க போற. கிறிஷோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நான் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கிறேன். நீ வா, நான் சொல்றேன். சரி நீங்க முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா. எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே. கிறிஷ பத்தி வருத்தப்படுறாரு. அவன் இந்த வீட்டு பையங்கிற உண்மையும் என்னால சொல்ல முடியல. நான் என்ன செய்ய போறேனோ. எங்க போறோன்னே சொல்லாம எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. அது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்க வந்து பார்த்தாலே உனக்கு தெரியத்தானே போகுது. அது மட்டும் இல்ல, நம்ம எதுக்காக அங்க போறோம்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அதான் என்னன்னு சொல்லுங்க. அது சர்ப்ரைஸ், சொல்ல மாட்டேன். வந்தாச்சு, இறங்கு. ஏங்க குழந்தைகள் காப்பகம்னு போட்டிருக்கு, இங்கேயே கூட்டிட்டு வந்தீங்க? எல்லாம் ஒரு டீடைல் தெரிஞ்சுக்கத்தான். என்ன டீடைல்ஸ்? எல்லாம் நம்ம கிறிஷ பத்தி தான். ஓஹோ, புரிஞ்சிருச்சுங்க. கிறிஷ் இங்க கொண்டு வந்து சேர்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்கல்ல? யாரு கேட்டு இந்த முடிவெல்லாம் எடுக்கிறீங்க? மீனா, நான் சொல்றது கொஞ்சம் கேள. கிறிஷ் ஒன்னும் யாரும் இல்லாத பையன் இல்லைங்க. அவனுக்கு பாட்டி இருக்காங்க, அம்மா இருக்கு. அதான் அம்மா அப்பா ஸ்தானத்துல நம்ம இருக்கோம்ல, அவனை இங்க கொண்டு வந்து சேர்க்கணுமா? ஏன் உங்களுக்கு கிறிஷ் நம்ம கூட இருக்கிறது பிடிக்கலையா? இரு 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 இரு. ஏன் எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி படபடன்னு வெடிச்சிட்டு இருக்கிற? நான் அவனை இங்க சேர்க்கறதுக்காக வரல. நீ அப்பா அம்மா மாதிரி நம்ம இருக்கிறோம்னு இப்ப சொன்னேன்ல, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கன்ஃபார்ம் பண்ண போறோம். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் சொல்றேன், நீ வா வா. மேடம் வணக்கம். வாங்க வாங்க மேடம். நான் சொல்லியிருந்தேன்ல, இவங்க தான் அவங்க. வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. உட்கார். என்ன தெரிஞ்சுக்கணும்? மேடம், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறான் மேடம், பேரு கிறிஷ். அவன் இப்ப எங்க வீட்டுல தான் மேடம் இருக்கிறான். அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவன் எதிர்காலத்துக்காக நாங்க அவனை தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் மேடம். நல்ல விஷயம் தான் சார். அதுக்கு சட்டப்படி என்னென்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது மேடம். அதுக்காக தான் உங்கள்கிட்ட விசாரிக்கலான்னு வந்தோம். ஏங்க என்ன சொல்றீங்க நீங்க? என்ன மீனா, சொன்னல நீ சந்தோஷப்படுவேன்னு. கிறிஷா சட்டப்படி நம்ம பையனாக்கிக்க போறோம் மேடம். இப்பவே அவனை எங்க பையன் மாதிரி தான் நாங்க பாத்துக்கிறோம். இருந்தாலும் லீகலா எல்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவனை தத்தெடுக்கிறதே ஒரு பெரிய விழாவா பண்ணணும்னு நான் இருக்கிறேன் மேடம். தாராளமா பண்ணுங்க சார். என்ன மீனா, நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? என்ன மீனாவே இருக்கிற? ஓ, இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டேனா? சரி விடு, ஷாக்ல இரு.